வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது குய் சரி முக்க keladi. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ஸ்ரீ முக்க குவை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். நான் பூலுட் அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு கோத்தா தேங்காய் பால், டவுன் பண்டான், உப்பு தேவையான அளவு. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் ஊற வச்சேன். 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்ட போகிறோம். ஓகேவா, இப்போ வடிகட்டிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு டப்பி உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்துக்கங்க. கேக்கு செய்கிற டப்பி. ஓகேவா, இப்போ நான் இதில் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அப்படி செஞ்சு விடுங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு உப்பு இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகேவா, இப்போ இது கூட நான் கட்டியான தேங்காய் பால். ஓகேவா, இந்த மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ உள்ளுக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிரும். ஓகேவா, இது மாதிரி போட்டுட்டு ஓகேவா போட்டாச்சு. இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம இதை இதில் வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு டவுன் பண்ண ஒரு 3 டவுன் பண்ண சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கிட்டக்கிட்ட ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக விடுங்க. மூடி வச்சுருங்க. அப்படியே நல்லா அரை மணி நேரம் வேகட்டும். ஓகேவா, நான் 2 keladi எடுத்திருக்கேன். 2 keladi கிழங்கு. இதை நான் என்ன செய்ய போறேன்னா, இதை அவிக்க போகிறேன். இப்போ வாங்க இப்படி அவிக்கலான்னு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம என்ன செய்ய, இந்த கிழங்கு இப்படி வச்சிட வேண்டியதான். அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இப்போ வச்சிட வேண்டியதான். அது பாட்டுக்கு வேகட்டும். இப்போ பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்துட்டேன். பாருங்கள், குத்தி பார்த்தீங்களா, நல்லா தெரியும் வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம சூடு ஆற விட்டு நல்லா தோல்லாம் எடுத்துடணும். ஓகேவா, நம்ம கீழே உள்ள பூலுட்டோட இன்க்ரீடியன் தான் உங்கள்கிட்ட காமிச்சேன். இப்போ மேலே ஊற்றுறதுக்குள்ள இன்க்ரீடியன் இப்போ நான் காமிக்க போகிறேன். நான் keladiயில் செய்ய போகிறேன். இது கோதுமை மாவு முக்கா கப் எடுத்திருக்கேன். 2 கரண்டி சோள மாவு, சீனி அரை கப்பு, தேங்காய் பால் 200 மில்லிலிட்டர், உப்பு தேவையான அளவு, 1 கப் தண்ணி. இப்போ நம்ம கீழே பூலுட்டு உள்ளது நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ மேலே உள்ளது நம்ம இப்போ செய்ய போகிறோம். மேலே அடுக்கு அதை பாருங்கள், நான் பிளேட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம், இது நம்ம அரைக்க போகிறோம். இதில் சேர்த்துட வேண்டியதான். ஓகேவா, சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க இனிப்புக்கு. ஓகேவா, சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் சீனி, உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அது தகுந்தாப்புல சேர்த்துக்க. நான் அரை கப் சீனி நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, அது கூட நான் தண்ணி எடுத்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை அரைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ அரைப்போம். ஓகேவா, இப்போ அரைச்சாச்சு, வாங்க பார்க்கலாம். ஓகேவா, பாருங்கள், நல்லா தண்ணியாக நல்லா வந்திருக்கு. இதை நம்ம மங்கில் ஊற்றிடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஊற்றியாச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. நல்லா கலரும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகேவா, இப்போ இது சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இது கூட என்னென்ன சேர்க்கணும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது கூட நம்ம 200 கிராம் 200 மில்லிமீட்டர் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகேவா, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூட நம்ம 2 கரண்டி சோள மாவு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இது கூட வந்து நம்ம கோதுமை சேர்க்க போகிறோம். ஒரேடியாக கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு சீனி கூட வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இனிப்பு கூட வேணுன்னா போட்டுக்கங்க. நான் கணக்காக போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் இது பாய்க்கிறேன். இந்த மாதிரி கடையில் கேட்டால் கிடைக்கும். இதை வச்சு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா வடிகட்ட போகிறோம். ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கல, நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா வடிகட்டிகிட்டு இருக்கேன். இது கூட வந்து இந்த மாதிரி கரண்டி எடுத்து இப்படி செஞ்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக வடிகட்டணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் வடிகட்டணுன்னு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகேவா, இப்போ 30 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். ஓகேவா, நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை என்ன செய்யணும், இப்படி செஞ்சு விடணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா கிண்டியாச்சு. இப்போ எடுத்து ஒரு மங்கில் போட்டுருவோம். ஓகேவா, இப்போ மறுபடியும் நம்ம இந்த தட்டில் போட்டுருவோம். இப்போ பாருங்கள் நல்லா வச்சு நல்லா அமுக்கி விட்டுட்டேன். நல்லா அமுக்கி விடணும், சரியாக இருக்கணும். அப்போ தான் கணக்காக அந்த சரி முக்கை வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து அது மேலே நம்ம கிளாடியில் செஞ்ச அந்த மாவை ஊற்ற போகிறோம். ஓகேவா, இப்போ இதில் நம்ம ஊற்ற போகிறோம். ஓகேவா, இப்போ ஊற்றியாச்சு. இப்போ வாங்க நம்ம வேக வைக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்குது. இதில் வச்சுருவோம். கிட்ட இது ஒரு 40 நிமிஷம் நல்லா வேகணும். ஓகேவா, மூடங்கி போட்டு மூடிடுவோம். ஓகேவா, திறந்து பார்க்கலாம். 40 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ எடுத்தாச்சு. இதை நம்ம 1 மணி நேரம் நல்லா ஆற விடுங்க. அப்போ தான் சின்னாங்க வெட்டி எடுக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் 1 மணி நேரம் ஆச்சு. நல்லா கிராஸ் ஆயிடுச்சு. எப்பயுமே ஜில்லுனா வச்சு தான் நம்ம இதை வெட்டணும். உடனே வெட்டிட்டிங்களா அப்படியே ஒட்டும். அதனால் இந்த மாதிரி ஜில்லுனா ஆக்கிட்டு தான் வெட்டணும். இப்போ நான் வெட்டி காமிக்கிறேன் எப்படின்னு. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் க்யூப்பாக அழகாக வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி க்யூப்பாக வெட்டிங்க நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நான் பாதி வெட்டி இதில் நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ ரெடி ஆச்சு. இது வித்தியாசமாக வந்து இந்த சோப்பு கலர் கிழங்கு, ஊதாங்கலர் கிழங்குல நான் செஞ்சுருக்கேன். கிளாடி கிழங்குல வித்தியாசமான ஒரு பூவை. இது வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கோமின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள். சுவையான குவை சரி முக்க கிளாடி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.